ட்ரேடர்ஸ் மைண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய இதெல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் அடுத்த ஸ்டாக் பார்ப்போம். நம்ம இப்போ பார்க்கக்கூடியது ஹெச்ஐஎல், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், ஹெச்ஐஎல். இது ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பென்சிவ் ஸ்டாராக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இது டியூரபிலிட்டி ஸ்கோர் 80 இருக்குது. ரொம்ப ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து. வேல்யூவேஷன் பார்த்தோம்னா ரொம்ப கூட தான் போய்கிட்டு இருக்கு. ரெட்டுக்கே ஃபார்ம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் மொமெண்டம் இன்னமும் புல்லிஷில் தான் இருக்குது. அனாலிசிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 4049க்கு ஒரு டவுன் சைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. சரி, இவங்க இப்படி இருந்துட்டு போட்டோம். ஹெச்ஐஎலுக்கு நிறைய ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 70,000 80,000 நெட்ஒர்த் இருந்துச்சு. இப்போ கூடிய வேறு செஞ்சுருக்கோம். இன்னும் நமக்கு ஆர்டர் நிறைய இருக்குது. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 362 இருக்குது. ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 362 இருக்குது. கரண்ட் ரேஷியோ 1.7 இருக்குது. ஆர்ஓசி 24.8 இருக்குது. ஆர்ஓஇ 26.2 இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே கமாண்டபிலிட்டியாக இருக்குது. எல்லாமே நல்ல கமாண்டில் இருக்குது. அதே மாதிரி கடன் கிடையாது. பிஇ 41.5, பிபி 10.9. ஸோ இப்போ இந்த இடம் தான் நமக்கு இடிக்குது. இது இன்னும் ஸ்கோப் நிறைய இருக்குது. எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸு நம்ம இந்தியாவிலேயே இன்னும் அன்கவர்டு இது இருக்குது, ஆர்ம்ஸ் இருக்குங்கிறதுனால இவங்க ஃபர்தராக சப்சிக்வெண்ட்டாக இது 5th ஜெனரேஷன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வேறு இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதே மாதிரி பெரிய ஸ்கோப் என்ன அப்படின்னு சொன்னாக்க, நம்மளுடைய குவாட்ரண்ட் பார்த்தோம்னாக்க ஏர்ஃபோர்ஸ் குவாட்ரண்ட் நிறைய மிக்கெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அதனால் இவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. எந்த அளவுக்கு அதே மாதிரி இதுவும் போட்டிருக்காங்க. மோடி கவர்மெண்ட்டில் என்ன பண்ணாங்க, அவங்க இப்போ எங்கேருந்து வாங்கினாலும் நம்ம இதில் கொஞ்சமாவது தயாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேக் இன் இண்டியா ப்ராஜெக்ட்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்களே, அதிலெல்லாம் கவர் ஆகிறதுனால இதுக்கு இன்னும் பொட்டன்ஷியல் இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, 1 இயர் ஃபார்வர்டு ஃபோர்காஸ்ட் எஸ்டிமேஷன் 109 இருக்குது. 30% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ப்ளஸில் சர்ப்ரைஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இவன் போட்டிருக்கிறான். ஸோ இப்போ இவன் பார்த்தோம்னாக்க இன்னும் கன்சஸ் ரெக்கமெண்டேஷன் 13 அனாலிசிஸில் பை தான் எல்லாருமே கொடுத்துருக்குறாங்க. ஒரே ஒரு ஆள் செல்லு, ஒரே ஒரு ஆள் ஹோல்டு கொடுத்துட்டு பாக்கி 50 பேரும் பை கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவனுடைய கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னாக்க நெட் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக மாறி இருக்கு. இயர் ஆன் இயர் நெகட்டிவாக மாறி இருக்கு. இப்போவுமே கூட கிட்டத்தட்ட நெகட்டிவ்க்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் அப்படி தான் போகும். அது தவிர்க்க முடியாதது. ரிசல்ட் என்ன பண்ணுறான்னாக்க குவார்டர் ஆன் குவார்டரே இப்போ பார்த்தோம்னா டிசம்பர் டு மார்ச் டபுள் ஆகிருக்கு. அதே மாதிரி இயர் ஆன் இயர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஈக்குவலைஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி ரூபா ரெவென்யூவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணோம்னா அது டபுளுக்கு மேலேயே போயிருச்சு. இயர் ஆன் இயர் கூட்டினாலும் கூட தான் போயிருக்கு. ஸோ இப்போ இது வளர்ச்சி நல்லா தான் இருக்குது. இபிஎஸ்லாம் மார்ச் மாதம் அதிரி புதிரியாக 64 வந்திருக்கு. ஆனால் போன மார்ச்சில் இருந்த இபிஎஸ் 84, இந்த மார்ச்சுக்கு 64. இத்தனைக்கு நடுவில் வேறு ஸ்ப்ளிட் வேறு பண்ணாங்க. இவங்க புக் வேல்யூ 435ன்னு இருக்குது. புக் வேல்யூ 435. ஸோ இப்போ இப்படி இருக்குது. இவங்க மிச்சவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இன்னும் புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. இவங்க இப்போ ப்ரொமோட்டர்ஸ் அப்படியே இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, எஃப்ஐஏஎஸ் கிட்டத்தட்ட ஒரு 0.5% ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஏஎஸ் 0.1%, 0.06% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்குக்கு நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த பேசிக் வேல்யூஸ் எல்லாத்தையும் தூக்கி உள்ள இபிஎஸ் புக் வேல்யூ எல்லாத்தையும் தூக்கி போட்டோம். நம்ம லோ ப்ரைஸ் என்ன எடுத்துருக்கோம்னா 1666 எடுத்திருக்கிறோம். இது என்ன மெத்தடில் எடுத்துருக்கோம்னா ஃபேர் ப்ரைஸ் 1.5 தான் நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ இருக்கக்கூடியது 4715 ஓடிட்டுருக்கு. இது ஃபேர் ப்ரைஸை காட்டிலும் 4.2 மடங்கு ஏறி நிற்கிது. இப்போ இவனோட இதில் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த இபிஎஸ் அண்ட் புக் வேல்யூ ரேஞ்சில் பார்த்தோம்னா 2700லேருந்து 2777 வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு, 2221லேருந்து 2459 வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு. ஸோ இப்போ 60ன்னு வச்சுக்குவோம்.
ஸோ இப்போ இதுதான் நமக்கு இங்கே காட்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் புக் வேல்யூ இருக்குது, அப்புறம் ஃபேர் வேல்யூ இருக்குது. இவ்வளோ தான் நமக்கு பாயிண்ட் இருக்குது. அப்போ இப்போ இருக்கக்கூடிய புக் வேல்யூ அண்டு இபிஎஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இது வந்து ப்ராக்டிக்கலாக இது வந்து ரியாலிட்டியில் வந்து பார்த்தோம்னாக்க 4700 தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. சரி. இப்ப இந்த மாரி ஓடுது அப்படின்னு சொன்னா, டெக்னிக்கலா மேல ஏறுதுங்கிறது ஒரு பக்கம். கம்பெனிக்கு நெட்வொர்த்துக்கு நெறைய இருக்கு. மார்க்கெட் எபிலிட்டி நெறைய இருக்கு. நெறைய ஆர்டர் இருக்கு. இன்னும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட எத்தன குவாட்ரண்ட் ஃப்ளைட்டு நமக்கு வந்து ஏர் ஃபோர்ஸ்க்கு தேவைங்கிறதே தெரியல. இது போக நம்ம இன்னும் 2 இந்த விமானம் தாங்கி கப்பல் வேற நம்ம வந்து கட்டுறதுக்கு 2ஓ 3ஓ கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்றோம். ஒவ்வொன்னுக்கும் 100, 100 ஃப்ளைட்னாலும் நம்ம எத வாங்க போறோம்? எப்படி போனாலும் மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட்ல ஹெச்எல்எல்க்கு வந்து ஹெச்ஏஎல்பிஎலுக்குலாம் வந்து ம், ஒரு ஜாப் ஆர்டர் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு நிறைய இருக்குது. இது போக வந்து பிரம்மோஸ் இந்த ஏவுகணையெல்லாம் வேற போட்டுட்ருக்குறேன். அதனால அந்த ஸ்கோப்பை வச்சு மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டலாக இதோட முடிஞ்சு போச்சு. 2770ஓட ஃபண்டமெண்டல் முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த ஸ்கோப்பில் மேலே ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், இதுக்கு நமக்கு என்னென்னலாம் சான்சஸ் இருக்குது, ப்ரைஸ் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணக்கூடியது வந்து பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் போடுவேன். நமக்கு அந்த பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜியில் வந்திருக்கிறதுல ஃபிகர் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு 5092 அதை ஒட்டி இருக்கு. இதில் வந்து அந்த ஏறினதில் வந்து ஒரு 20% 30% வரும்போது அதை தாண்டி கீழே டவுன் ட்ரெண்டுக்கெலாம் அது அந்த கால்குலேஷன் பார்த்துக்கலாம். ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸு 5621. இது ரெண்டுத்தையும் உடைச்சிட்டான்னா 7700 தான். சரி, இவனுக்கு என்ன ஸ்கோப் இருக்குன்னு பார்த்தோம்னா, மார்ச் மாசம் வந்து இவன் வந்து பெரிய லெவல்ல டபுள் டபுள்னு தடால் புடலா குடுத்துடுறான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஜூன் குவார்ட்டரு டூ டிசம்பர் குவார்ட்டர் வரைக்கும் புஸ்ஸுன்னு படுத்து கிடக்குறான். போன வருஷம் அப்படிதான் கிடந்திருக்கிறான். அதே அதே மாரி அந்த சைடு என்னன்றது 2022ல மார்ச்ல தடால் புடால்னு குடுத்துட்டு, ஜூன் மாசம் பூரா படுத்து கிடக்குறான் பாருங்க. இத மாரி இருக்கு. அதனால இப்ப ஏறுறது வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஏறப்போகுது? ஏன்னா நமக்கு ஃபண்டமெண்டலா எதுவும் இல்ல. டெக்னிக்கலா மாத்திரம் தான் நம்ம பார்க்குறோம். அப்படி டெக்னிக்கலா பார்க்குறோம்னா 5092, 5621, 7700 இந்த 3 பாயிண்ட் இப்போதைக்கு நமக்கு இருக்கு டெக்னிக்கலா. ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட்ல எங்க வரைக்கும் ஏறுதுங்கிறத பார்த்துக்கோங்க. ஆனா ஜூன் மாசம் ரிசல்ட் வரும்போது தடபுடன்னு சைட்வேஸோ இல்லாட்டி கீழ இது பண்றதுக்கோ, கரெக்ஷன் வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அந்த கவனத்தோட ட்ரேடர்ஸ் எடுக்கிறபடி எடுத்துக்கலாம். அது மாரி அந்த கவனத்தோட எடுத்துக்கங்க. நமக்கு வந்து இதுக்கு மேல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இந்த 3 ரெசிஸ்டன்ஸ் தான் 5092, 5621, 7700. ஸோ தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.